தேர்ஸ்டே ஈவினிங் தோட்டத்து வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமுங்க எப்பவுமே நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு வர்றவங்களையெல்லாம் நம்ம தான் ஊருக்குள்ளே கொண்டு போய் ட்ராப் பண்ணணுமுங்க. ஏன்னா ஊர்லேருந்து நம்ம தோட்டம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2லேருந்து 3 கிலோமீட்டர் வருமுங்க. பிக்கப் ட்ராப் எப்பவுமே நம்ம தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம ஊரை ஒட்டியே பார்த்தீங்கன்னா அமராவதி ஆறு வருமுங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ரோட்டில் வர்றதுக்கு. ஆனால் ரோடு மட்டும்தான் கொஞ்சம் குண்டு குழியுமா இருக்கும். வீட்டுக்கு வரும்போதே பார்த்துட்டு வந்தேன். தடத்தில் ஒரு அழகான செம்பருத்தி பூ பூத்து இருந்துச்சுங்க. இந்த செடி ரொம்ப நாள் ஆச்சு, பட்டு போயிருந்தது. திருப்பியும் தண்ணி விட்டுட்டு இருக்கவே துளிர் வந்து அழகாக பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்பா மாட்டுக்கெல்லாம் தண்ணி காட்டிட்டுங்க பால் கறவையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட கொண்டு போய் வண்டியை கொடுத்துட்டு மாயா குட்டி வந்து புறாக்கு தீனி போடலாங்கம்மா அப்படின்னு சொன்னால் சரின்னு புறாக்கான தீனியெல்லாம் எடுத்துட்டு நாங்கள் புறா கூட்டுக்கு போயிட்டோம். நம்மக்கிட்ட இருக்க புறா வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஃபேன் டைல், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸியான மெயின்டெனன்ஸ் தான், யார் வேணாலும் வளர்த்திக்கலாங்க. உங்களுக்கு பேர்ட்ஸ் வளர்த்தணும்னு ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஸ்க்ரீனில் தெரியல காண்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில்